ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எப்போது நான் வச்ச வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும்னு ரொம்ப நாளாக ஏங்கி தவித்து காத்திருந்தாய் அல்லவா? இதோ உன் வேண்டுதல்கள் எல்லாம் இன்னைக்கே நல்ல முறையில் நிறைவேறதான் போகுது. உன் மனசில் ஒரு 2 ஆசைகளை ரொம்ப நாளாக நிரந்தரமாக நடக்குமா நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாய் அல்லவா? இதோ உன்னுடைய 2 மிகப்பெரிய ஆசைகளில் ஒன்று இன்னைக்கு நல்லபடியாக நிச்சயமாக நிறைவேறதான் போகுது. நான் சொல்கிறத எல்லாம் யாருக்கும் தெரியாமல் தனியாக கேளு. இப்போது உனக்கான வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கே தெரியாமல் உன் கண்களுக்கு புலப்படாமல் எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கறதுக்கான வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரம் உன் எதிர்காலம் வளமான வாழ்க்கையாக மாறும்போது நான் உனக்காக என்னென்ன செஞ்சேன், உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக என்னென்ன செஞ்சேன்றதெல்லாம் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ பலன் கொடுக்கும் விதமாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற வந்திருக்கேன். ராஜ வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்ட உனக்கு அனைத்தையும் சிறப்பித்து அள்ளி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க தான் நான் வந்திருக்கேன். உன்னிடம் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி சிறப்பாக வந்து சேரும். எல்லாரும் உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கு ராஜ வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. எந்த வேலையை எப்போ செய்யலாம், அது சரியாக வருமா வராதா, நம்ம நினைக்கிறது நல்லபடியாக நடக்குமா, யாராவது உதவி செய்வாங்களான்னு மனசுக்குள்ள 1000 கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. எந்த வேலையும் செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீன்னா எப்படி உதவி கிடைக்கும்? எந்த விஷயத்துக்கும் நீ முயற்சியாக செய்யாமல் வேலையை ஆரம்பிக்காமல் உதவி கிடைக்கலன்னு சொல்லாதே. முதல்ல நம்பிக்கையோட உனக்கான வேலைகளை நீ செய்ய ஆரம்பி. உனக்கு துணையாக நான் யாரையாவது அனுப்பி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த முடிவை எடுத்தாலும் அதில் தெளிவாக இருக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப யோசிச்சு முடிவு எடுக்கிறேன், எடுத்த முடிவையும் செயல்படுத்தாமல் அதையே போட்டு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருக்காத. எல்லா குழப்பங்களில் இருந்தும் நீ முதல்ல மீண்டு வரணும். என்னை நம்பி நீ முடிவெடுத்திருக்க. அப்படி இருக்கும்போது என் துணை எப்படி உனக்கு இல்லாமல் போகும்? நீ எதிர்பார்த்த காரியத்திலும் நீ நினச்ச விஷயங்களிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா நீ அதை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான மனசோட உன் தேவைகளை எல்லாம் நீ என்கிட்ட சொன்னீன்னா அது உனக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதை நானே உனக்கு கிடைக்க செய்வேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். உனக்கு எது தேவையோ அது கண்டிப்பாக உன்னை வந்து சேர்ந்துடும். யாரையும் எதிர்பார்த்து நீ வாழ வேண்டாம். கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. உனக்காக இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்ததின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லையில்லாத ஆனந்தத்தை நான் கொடுக்க போகிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு கஷ்டப்படணும்? என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எப்போது நிறைவேறும்? என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலையேன்னு சொல்ல உனக்காகவே உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுக்க வந்துட்டேன். உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இனி எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. அடுத்தவங்க கிட்ட யார்கிட்டையும் போய் நீ நல்ல பேர் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு நீ உண்மையான ஆளாக இருந்தால் போதும். உன்னை பெற்றவங்களுக்கு நீ உண்மையாக நடந்துக்கிட்டா போதும். உனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ உண்மையாக சரியாக நேர்மையாக இருந்தாலே தானாகவே உனக்கு நல்ல பேர் வந்து சேர்ந்துடும். எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சு குழப்பி கொள்ளாமல் மனசை தூய்மையாக வச்சுக்கோ. இந்த அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருக்கேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். கவலைப்படுறதை நிறுத்து. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை மாற்றி உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தந்துடுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். வருங்காலம் எப்படி இருக்குமோ நீ வருத்தப்படாத. இதுவரைக்கும் உன்னை கைப்பிடிச்சு அழைச்சிக்கிட்டு வந்த எனக்கு நீ நினச்ச விஷயத்தை நடத்தி கொடுக்க தெரியாதா என்ன? இதோ இப்பொழுதே உன் குறிக்கோளை நிறைவேற்றும் விதமாக, உன் ஆசைகளை நிறைவேற்றும் விதமாக உனக்கான நல்லதை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்குதுன்னு நீ நிம்மதி கொள்ளும் அளவுக்கு நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். உன் வாழ்க்கை நிலைமையை நினச்சி புலம்பினாய் அல்லவா? இப்போதே உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படி நான் செய்கிறேன்.
என்ன நடந்தாலும் அதை உனக்காக, உன் நல்லதுக்காக, என் விருப்பப்படி தான் நான் செய்கிறேங்கிறத நீ மறந்துட வேண்டாமே செல்லமே. நான் நினச்சது போல கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நான் அமைச்சு கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காம அமைதியாக நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தடுத்து பல இனிப்பான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி கொடுக்குறேன். எந்த விதத்திலும் பயமோ பதட்டமோ உனக்கு வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உனக்கு சாதகமாக்கி உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்கிறேன். இப்போதைக்கு உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னை பற்றி தப்பாக நினைக்கலாம். நீ போலியா நடிக்கிற, பொய்யா பேசுகிறன்னு யார் என்ன வேணா சொல்லலாம். ஆனால் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. உன்னை படைச்ச எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி உன்னுடைய நல்ல குணத்தை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது தானே. உன் வாழ்க்கையிலையும் நான் உன்னை உயர்த்தி வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இரு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு நானே ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நான் பல அற்புதங்களை செய்ய போகிறேன். நான் உன் வாழ்க்கையில் செய்யும் அற்புதங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். உனக்கான நல்வழியை நான் காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை நானே உனக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்குறேன். இப்போது நீ முக்கியமான சில முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் வந்திருக்கு. என்னை மனசில் நினச்சிக்கிட்டு உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய ஆரம்பி. என் மேலே உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உன் மனசில் இருக்க கசப்பான நிகழ்வுகளையும் நினைவுகளையும் விடுத்து இனி நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கே நினச்சி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறும்படி நான் செய்கிறேன். இன்னையோட உன்னுடைய எல்லா துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல தீரப்போகுது. உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும், எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணுன்றதையெல்லாம் நான் ஏற்கனவே தீர்மானித்து முடிவெடுத்து வச்சுருக்கேன். அதன்படி நீ நினச்சதையெல்லாம் நான் இனிமேல் ஒவ்வொன்றாக உனக்கு நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. சற்றும் தாமதிக்காமல் உன் வேலையை நீ செய்ய ஆரம்பி. நீ வேலை செய்யும்போது, வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய்யும்போது பல பேர் அதை தடுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி கண்டிப்பாக நீதான் வெற்றி பெறுவாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் புன் சிரிப்போடும் வாழ்க்கையை வாழத் தொடங்கு. நீ செய்கிற விஷயங்களில் எந்த தடையும் வராமல், தடங்களும் வராமல் அனைத்தையும் நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எதை யோசித்து கவலைப்படாமல் நம்பிக்கையோட கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயம் ஒரு முடிவு கிடைக்கும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் மனம் தளராதே. நீ எப்போது என்னை நினச்சாலும் அடுத்த நிமிஷமே நான் உனக்காக ஓடி வந்து அங்கே நிற்பேன். உன்னை சுற்றி நடக்கிறத நினச்சி கவலைப்படாமல் எல்லாமே நன்மைக்கே நினச்சி நிம்மதியோடு வாழ தயாராக இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி உனக்கான ஒரு அழகான வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறேன். சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்கிற உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். எந்த சந்தேகமும் இல்லாமல் கண்மூடித்தனமாக நீ என்னை நம்பலாமேன்னு செல்லவே. அமைதியாக பொறுமையாக நீ இருந்தினா போதும். எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. கண்களில் கண்ணீர் வழிய உன் வேண்டுதல்களை எல்லாம் என்னிடம் சொன்ன உனக்கு நீ நினைக்கிறதையெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்வழியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாமேன் தங்கமே. இப்போதைய நிலைமை கூடிய சீக்கிரம் மாறி உனக்கான நல்ல நிலைமைக்கு நீ உயரப்போற. உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கும் நேர்மையான குணத்துக்கும் கண்டிப்பாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு உதவி செய்யவும் ஒருவரை அனுப்புவேன் என் செல்லமே. எந்த வேலையை நீ எதிர்பார்த்து காத்திருக்கியோ அந்த வேலை நல்லபடியாக கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுற வேண்டாம். பல கதவுகளை தட்டியும் பல பேர்கிட்ட போய் சொல்லியும் உனக்கு பதில் கிடைக்காம இருந்தது, உதவி கிடைக்காம இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது என் உதவியின் மூலமாக வெற்றிகரமாக முடிவுக்கு வரும். உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ ஒருபோதும் நிறுத்தாதே. உன் வாழ்க்கை பாதையை மாற்றி உனக்கு மகிழ்ச்சியை அடைவதற்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ உழைக்கும் போது இனி எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்.
உனக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை நான் கொடுத்து உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி வந்து சேரும்படி செய்கிறேன். என் அருளின் மூலமாக உனக்கு மனம் தெளிவும் தைரியமும் உண்டாகும் என் செல்லமே. உன் குடும்பத்துக்காக நீ சிந்தின கண்ணீரை எல்லாம் இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா கவலைகளையும் சரி செஞ்சு உன் மனசில் இருக்க சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வச்சு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் செய்கிறேன். அன்பும் ஒற்றுமையும் இனி எப்போதும் உன் வீட்டில் நிலச்சி இருக்கட்டும். கஷ்டமான நாட்களை எல்லாம் கடந்து வந்துவிட்ட உன் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எப்போதும் உன் குடும்பத்தில் அமைதி நிரம்பி வழியும்படியும் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும்படியும் நான் செய்கிறேன். பொறுமையாக நீ இருக்கும்போது, என்னையே நம்பி நீ வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொடுத்தே தீருவேன். இத்தனை நாளாக என்னை நம்பி பிரார்த்தனை செய்த உனக்கு இனி எல்லா விஷயங்களிலும் நல்ல பலனை கொடுக்குறேன்.